கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை பற்றி இந்த உலகத்தில் அதிகம் தெரிந்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், இந்த கேள்விக்கான பதில் பலரிடத்தில் பல்வேறு வகையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும் அப்படின்னா, என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியும், அல்லது என்னுடைய மனைவிக்கு தெரியும், என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படியெல்லாம் பல மாதிரியான பதில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒரு மனிதனை பற்றி அதிகமாக முழுமையாக தெரிஞ்சவன் யார் அப்படின்னா, படைத்த இறைவனுக்கு பிறகு அவனை பற்றி அவனுக்கு தான் அதிகம் தெரியும். நம்மை பற்றி நாம் அறிந்த அளவிற்கு நம்முடைய மனைவியால் அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நம்மளோட நெருக்கமாக இரண்டரை கலந்திருந்தாலும் கூட நம்மை பற்றி ஒரு முழுமையான அறிவு, அதிகப்படியான ஒரு அறிவு நமக்குத்தான் இருக்கே தவிர நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ நம்மை பற்றி நாம் அறிந்திருக்கிற அந்த உண்மைகளை நாம் மிகச் சரியாக பரிசீலித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் நம்மை பற்றிய உண்மைகள் ஒருபுறம் இருக்க, அந்த உண்மைக்கு மேலாக பொய்யான சில நம்பிக்கைகளை நாமே கொண்டு வந்து வச்சுடுறோம். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக, நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை, நாம் பாவங்களில் மூழ்கி கிடக்கிறது, இது மாதிரி பல காரணங்களுக்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, நம்மை பற்றிய உண்மை ஒருபுறம் இருக்கிற பொழுது அந்த உண்மையை ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த உண்மைக்கு மேலாக நம்மை பற்றிய ஒரு பொய்யான பிம்பத்தை நாமே கற்பனை செய்து கொள்கிறோம். நம்மை பற்றிய மதிப்பீடுகள் அப்படின்னு பார்த்தா, உண்மையான மதிப்பீடு ஒன்று இருக்குது, நாம் உருவாக்கி கொண்ட மதிப்பீடு வேற ஒன்றா இருக்குது. உண்மையான மதிப்பீடுகளை சரியாக அதை சிந்தித்து நாம் இப்படித்தான் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி நாம் தெரிந்து கொள்கிற பொழுது, அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிற பொழுது, அது தவறுகளாக இருந்தால் அந்த தவறுகளை சரி செய்து கொள்ள முடியும். ஆமாம், இது தவறு தான் என்பது உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நாம் நல்லவர்களாக சரியானதை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதை உள்ளபடி புரிந்து கொள்கிற பொழுது அந்த சரியான செயல்களை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அப்படி இல்லாமல் உள்டாவா நாம் ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னா, நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ளவோ நம்மை முன்னேற்றிக் கொள்ளவோ வாய்ப்பே ஏற்படாது. ஆனால் உண்மையில் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டால், நம்மை பற்றி நாம் ஒரு பொய்யான மதிப்பீடுகளால் தான் பெரும்பாலும் வாழ்கிறோம். அதிகமான மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறோம். நம்மை பற்றிய உண்மையை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் ஆய்வு செய்வோமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் பண்ணுறதில்லை. அந்த உண்மையை நேருக்கு நேராக பார்க்கிற ஒரு துணிச்சல் நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிறதே இல்லை. நாம் ஒரு மாதிரி இருப்போம், ஆனால் அதுக்கு வேற ஒரு முலாம் பூசிக்கிட்டு இருப்போம். உதாரணமாக ஒருத்தர் கோபக்காரராக இருக்கிறார், கடுமையான கோபம், எனக்கு எதை எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்தையும் பொறுத்துக்க மாட்டேன், உடனே எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன், கடுமையான வார்த்தைகளை பேசுவேன், பிள்ளைங்களை போட்டு அடிப்பேன், ஊழியர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் செய்வேன், யாராவது ஒரு சின்ன இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டா கூட என்னமோ பெரிய கொலை குத்தத்தை செஞ்சது மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் கடும் கோபக்காரனாக இருக்கிறேன். நான் இப்படி கோபக்காரனாக இருக்கிறேன் என்பதை அனலைஸ் செஞ்சேன், சிந்தித்தேன் அப்படின்னா நான் எதை நோக்கி நகர்வேன்? ஐயோ, இவ்வளோ கோவப்படுறவன், அதனால் நம்முடைய உறவுகள் பாதிக்கப்படுதே, பிள்ளைங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்களே, நம்ம கூட கிட்ட யாரும் நெருங்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை விட்டு தூரமாகி போய்கிட்டே இருக்கிறாங்களே, அப்போ நம்ம எப்படி எப்படி என்ன கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி நான் சிந்திப்பேன். அதில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு எனக்கு ஏற்படும். ஆனால் கோபத்தில் இருக்கிறேன்னா பெரும்பாலும் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டால், நான் கோபக்காரன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் ரொம்ப நேர்மையான ஆள், நான் எதையுமே மூஞ்சுக்கு நேராக பேசுகிறவன், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேன், இதுதான் அதுக்கு மேலே போடுற பிம்பம்னு நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி நான் கோபக்காரனாக இருக்கிறேன், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவனாக இருக்கிறேன், ஒரு பலவீனனாக இருக்கிறேன் என்கிற உண்மையை நான் ஒத்துக்கொள்கிற பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு ஏற்படுத்து. ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு பாடத்தில் யாராவது எனக்கு வழிகாட்டுதல் தருவாங்க. அதன் வழியாக நான் என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும், என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழல் மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் கோபக்காரன், நான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத ஆள் அப்படிங்கிறத ஓரம் கட்டி வச்சுட்டு நான் அதுக்கு ஒரு பொய்யான முலாம் பூசி வைக்கிறேன். என்ன முலாம் பூசுறேன்? நான் ரொம்ப நேர்மையான ஆள், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் எதையும் உள்ளபடி பேசிடுவேன், நான் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டேன், நான் ரெட்டை வேடம் போடுறவன் இல்லை, அப்படி சொன்னால் மேலும் மேலும் அதிலே தான் நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். ஒரு காலத்துலையும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற வேலையை நான் செய்யவே மாட்டேன்.
இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான ரியல், அவனுடைய உண்மை ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் உண்மைக்கு மேலே பூசப்பட்ட முலாம் வேற மாதிரி இருக்குது. பயங்கரமான அகங்காரம், திமிரு, ஆணவம், அப்படியான உள்ளமுடையவர்கள் நம்ம இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் அப்படி எழுகிறது, இப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எழக்கூடிய தருணத்தில் எனக்கு ஒரு ஆணவம் வருகிறது, நான் பெருமை கொண்டவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் தற்பெருமை உணர்வு வருகிறது, நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு நான் பிறரை இழிவாக பார்க்கிறேன் என்பதை என்ற உண்மையை நேருக்கு நேராக நான் சந்திக்கிற பொழுது அதிலிருந்து என்னை மாற்றிக்கொள்வதற்கு, பணிவுடையவனாக ஆக்குவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். ஆனால் என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரி அகங்காரம், ஆணவம், திமிரு பிடிச்ச ஆட்கள்லாம், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் அவங்கள பற்றி மதிப்பீடு பண்ணி வச்சுருப்பீங்க, அகங்காரம் முடிச்சவன். ஆனால் அவர் தன்னை பற்றி என்ன மதிப்பீடு வச்சுருப்பார் தெரியுமா? நான் ரொம்ப சுயமரியாதையான ஆளும்பர். நான் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன்பா. என்ன சுயமரியாதை? சுயமரியாதைன்னு என்ன? இன்னைக்கு ஊர் உலகத்தில் நம்ம சுயமரியாதைங்கிற இந்த வார்த்தையை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு எங்கெல்லாம் மதிப்பு வழங்கப்படலையோ, நாம் எங்கெல்லாம் மரியாதை செய்யப்படலையோ, நாம் எங்கெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடப்படலையோ, அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே நான் என்ன வார்த்தையை போட்டு கோவப்படுறேன் தெரியுமா? என் சுயமரியாதையை சீண்டிட்டாங்க, என் சுயமரியாதையோடு விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அகம்பாவத்துக்கு, என்னுடைய ஆணவத்துக்கு நான் சூட்டுகிற இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் சுயமரியாதை. சுயமரியாதைங்கிற வார்த்தையே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? சுயமரியாதைன்னா என்னை நான் மதிப்பதற்கு பேர் தான் சுயமரியாதை. அடுத்தவங்க என்ன மதிக்கிறாங்களா இல்லையா, அது பேர் சுயமரியாதை இல்லை. முதல்ல நான் என்னை மதிக்கணும். என்னை மதித்தல்லாம் என்ன? நான் மதிப்பு, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, என்னிடமிருந்து வெளிப்படுகிற எல்லாம் எனக்கு மதிப்பை பெற்று தருகிற வகையில் அனைத்தும் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் சுயமரியாதை. இவர் அடுத்தவன் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் சுயமரியாதையில் சேர்க்கிறார். அது அடுத்தவன் மரியாதை இல்லை. சுயமரியாதைன்னா உங்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள், என்னை நான் மரியாதை செய்ய வேண்டும். உதாரணமா நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு, 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்றாரு, பாய் 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன், நீங்களே மணி 3/4 மணி நேரம் ஆயிடுச்சே, வந்துடுறேங்க 1/2 மணி நேரம் உடனே கரெக்டா மணியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஏன்? என்ன நான் மதிக்கலை. நான் 1/2 மணி நேரம் சொன்னது நான் தான், அவரை சொன்னார் 1/2 மணி நேரத்தில் வர்றேன்னு சொன்னது நான் அப்படின்னா என் வார்த்தையை யார் மதிக்கணும்? என் வார்த்தையை அவர் மதிக்கணுமா, என் வார்த்தையை நான் மதிக்கணுமா? என் வார்த்தையை நான் மதிச்சிருந்தா 1/2 மணி நேரம் சொன்னவன் 1/2 மணி நேரத்தில் போய் நிற்கணும். அப்படி நிற்காம இருந்துட்டு கோபத்தை எங்கே காட்டுறது? அவர் மேலே காட்டுறது. அவ்வளோ துல்லியமா அப்படியே டைம் முடிச்ச மாதிரி அப்படி எல்லாம் இருக்க முடியும்? 1/2 மணி நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும், 4 மணி நேரம் ஒரு 4, 4:30, 5 தான் ஆகும் அப்படின்னா எனக்கு சுயத்தை மதிக்க தெரியும், என்னை மதிக்கலை. நான் 10 இத்தனாம் தேதி இந்த வாங்கின பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னா 10ஆம் தேதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாட்டி என்னை நான் மதிக்கலை. என்னை மதிக்கிற மாதிரியான செயல்பாடுகளை நான் நடத்தவில்லை. அப்ப இப்படி என்னை நான் மதிப்பதற்கு பேர் தான் சுயமரியாதையை தவிர, என்னை மதிப்புக்குரியவனாக நிலைபெற செய்வதுதான் சுயமரியாதையை தவிர, அடுத்தவர்கள் என்னை இழிவுபடுத்துவது, அடுத்தவர்கள் என்னை கேவலப்படுத்துவது, அடுத்தவர்கள் என்னுடைய மரியாதைக்கு எதிராக செயல்படு, அதுக்கும் சுயமரியாதை சம்பந்தமே கிடையாது. இப்ப நம்ம எங்கெல்லாம் சுயமரியாதை இருக்கு தெரியுமா? எல்லா இடத்துலையும் கல்யாண பத்திரிகையில என் பேரை போடலை, நான் அவன் வீட்டுக்கு போன வான்னு கேட்கல. எங்கெல்லாம் பஞ்சாயத்து? அடுத்தவர்கள் எந்த மரியாதையை கொடுக்கலையோ அவன் எனக்கு மரியாதையை கொடுக்கவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு பொய்யான பிம்பத்தை அங்கே தூக்கி போட்டு உண்மையை மறைக்கிறேன். என்ன உண்மையை? அகங்காரம் என்கிற உண்மையை, எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குங்கிற உண்மையை, நான் ஆணவம் பிடிச்சவங்கிற உண்மையை, அந்த உண்மையை நீங்க மறைக்க மறைக்க காலத்துக்கு நீங்க அகங்காரம் பிடிச்சவனா, திமிரு பிடிச்சவனா, ஆணவம் கொண்டவனா அப்படியே வாழ்வீங்க, அப்படியே மூத்தா போவீங்க. உங்களை திருத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்றது? உங்களை நீங்கள் சரியான முறையில் மதிப்பிட வேண்டும், என்னை நான் சரியான முறையில் மதிப்பிட வேண்டும். எல்லா கட்டங்களிலும் சில சோம்பேறிகள் இருப்பார்கள். எதை பிறகு பார்த்துக்கலாம், வரட்டும், நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்வோம், வேலையை செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தள்ளி போட்டு செய்யாம அவர்கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் டக்கு புக்குன்னு போய் மாட்டிக்க கூடாதுப்பா, கரெக்டா நேரம் பார்த்து செய்யணும். அவர் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா, அதுக்கு உரிய நேரம் வரணும்ல, அவசரப்பட கூடாதுல. எச்சரிக்கை உணர்வுடையவரை போல சோம்பேறியா இருப்பாரு, பய உணர்வுடையவரா இருப்பாரு. அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம இருக்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? தன்னிடத்தில் பயம் இருக்கிறது என்பதை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய ஒரு மனிதர், நான் எச்சரிக்கை உணர்வுடையவன், எதையுமே டக்குன்னு செஞ்சிட மாட்டேன், 4 விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பேன், பின்னாடி என்ன வரும் என்பதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பேன், அதுக்கு பிறகு சரியா தப்பா
எதை செஞ்சாலும் பயப்படுவார். பிஸ்னஸ் செய்யலாமா கூடாதா, பணம் போயிருமே, அங்கே போனால் அது போயிருமே, இது போயிருமே, நேரம் போயிருமே, அப்படி ஆயிருமே, இப்படி ஆயிருமே. பயந்தாங்கொல்லி. அந்த பயந்தாங்கொல்லி தனத்திற்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிற பொய்யான பிம்பம் என்னன்னு கேட்டா, எச்சரிக்கை உணர்வோடு எதையுமே அலசி ஆராய்ந்து செயல்படக்கூடியவன். இப்படி மனிதர்களிடம் இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல் என்னன்னா, உங்களை பற்றி பிறர் மதிப்பிடுவது அல்ல உங்களுக்கான சிக்கல், உங்களை பற்றி நீங்கள் என்ன மதிப்பிடுகிறீர்கள் அதுதான் உங்களுக்கான சிக்கல். உங்களை பற்றி நீங்கள் உண்மையாக நீங்கள் மதிப்பிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். உங்களை பற்றி பொய்யான ஒரு மதிப்பீட்டை நீங்கள் கற்பித்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை வேறு மாறும். இப்ப அல்லாஹ்வுடைய வேதம் என்ன செய்யுது தெரியுமா? திருமறை குர்ஆன் என்ன செய்யுது தெரியுமா? நம்மை பற்றி நம்முடைய உண்மை என்ன என்பதை கற்றுத்தருவதுதான் திருக்குர்ஆனுடைய பிரதானமான பணி. நான் யார், குர்ஆன்ல சொல்லக்கூடிய வரலாறுகள் எல்லாம் என்ன, எதற்கு? குர்ஆன்ல இப்லீஸ்ல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து மனித குலம் படைக்கப்பட்டதிலிருந்து இருந்து அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் வந்த மனிதர்களில் வரலாறுகளில் எத்தனை வரலாறு, எத்தனை வகையான வரலாறு. ஃபிரௌனுடைய வரலாறு, ஹாமானுடைய வரலாறு, காரூனுடைய வரலாறு, அபூலஹபுடைய வரலாறு, சமூக சமுதாய வரலாறு, ஆது சமுதாய வரலாறு, பல்வேறு நபிமார்களின் வரலாறு, இறைவனை சார்ந்திருந்த நல்லடியார்களின் வரலாறு, இறைவனுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுடைய வரலாறு, இறைவனுக்காக எதையும் செய்ய துணிந்த தியாகிகளின் வரலாறு, இறைவனுக்காக எதையுமே செய்ய தயங்கிய கஞ்சர்களின் வரலாறு. அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கான். அப்படியா? நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? மூசா நபி பத்தி சொல்லியிருக்கான், ஈசா நபி பத்தி சொல்லியிருக்கான், இப்லீஸை பத்தி சொல்லியிருக்கான், ஆதம் நபி பத்தி சொல்லியிருக்கான், லுக்மான் அவங்கள பத்தி சொல்லியிருக்கான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லியிருக்கான். அவைகள் எல்லாம் குறியீடுகள். அதெல்லாம் கடந்த கால வரலாறுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த வரலாற்றை உங்களுக்கு ஏன் சொன்னா, அந்த வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதரோடு ஏதோ ஒரு நேரத்திலே நீங்கள் பொருந்தி போவீர்கள். அதை நீங்கள் கண்டடைய வேண்டும். உங்களை நீங்கள் கண்டடைவதற்கு தான் இந்த வரலாறு. குர்ஆன் இதை ரொம்ப அழகா சொல்லுது. 21வது அத்தியாயம் சூரத்துல் அம்பியா, அதுல 10வது வசனம் அல்லாஹ் சொல்றான், லக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், உங்களுக்கு நாம் ஒரு வேதத்தை அருளி இருக்கிறோம். உங்களுக்கு நாம் இந்த குர்ஆனை வேதத்தை உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம். ஃபீஹி ذிக்ருக்கும், அதிலே உங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? யாரை பத்தி சொல்லியிருக்கு? நம்மகிட்ட கேட்டா குர்ஆன்ல யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஆதம் நபியை பத்தி சொல்லியிருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு? மூசா நபியை பத்தி சொல்லியிருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு? அபூ லஹபை பத்தி சொல்லியிருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு? ஃபிரௌனை பத்தி சொல்லியிருக்கு. நம்முடைய பதில், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, லக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும், உங்கள்கிட்ட ஒரு வேதத்தை தந்திருக்கிறோம். யாரை பத்தி பேசுது? உன்னைய பத்தி பேசுது, என்னைய பத்தி பேசுது. பொதுவாகவே மனுஷன் எல்லா இடத்துலையும் தன்னைய பத்தி பேசணும், தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தனக்கான அதுதானே தேடுவான். அவனை பத்தி பார்க்கறதுனா மனுஷனுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். எல்லா மனிதனுடைய இயல்பும் அப்படித்தான். ஒரு போட்டோ, குரூப் போட்டோவே இருக்கு, 10 பேர் நின்று போட்டோ எடுத்தாங்க. கண்ணு முதல்ல யார் போட்டோ தேடுது? 9 பேரே பார்க்குது. இவர் எப்படி நின்னாரு? ஒழுங்கா நிக்காரா? இவர் கை கோணிக்கிட்டு இருந்துச்சா? இவர் கண்ணை மூடிட்டாரா? கண்ணை மூடி நம்ம திரும்ப எடுப்பாங்கிற. பக்கத்துல 3 பேர் கண்ணு மூடி இருப்பான், அது கண்ணுக்கு தெரியாது இவருக்கு. எல்லாரும் கண்ணு மூடி இருக்குப்பா, திரும்ப போட்டோ எடுப்பா, அப்படி சொல்றது இல்ல. இவர் கண்ணு மூடி இருக்கு, இவர் எந்த பக்கம் திரும்பிட்டாரு, அதை கையை தூக்கிட்டாரு. என்ன அர்த்தம்? எல்லா இடங்களிலுமே மனிதன் தன்னை பார்க்க விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வழியாக நம்மைத்தான் காட்டுவதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களை பத்தி ஒரு வேதத்தை கொடுத்துருக்கம்பா. அந்த வேதம் டோட்டா என்ன பேசுது? உன்னையே தான் பேசுது. நீ யாருன்னு பேசுது, உன்னுடைய கீழ்மைகளை பேசுது, உன்னுடைய பயத்தை பேசுகிறது, உன் பொறாமையை பேசுகிறது, உன்னுடைய இயலாமையை பேசுகிறது, உன்னுடைய பலத்தை பேசுகிறது, உன்னுடைய வெற்றியை பேசுகிறது, உன் தோல்வியை பேசுகிறது, உன்னை பத்தி பேசுது. இந்த புரிதல் இல்லாதனால தான் சொல்லிட்டு அதோட முடிக்கல. அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றான், அஃபலா தாக்கிலூன், அதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஏன்னா என்னை பத்தி பேசுறத மேலோட்டமா அப்படி புரட்டின கூட தெரியாது. ஏன்னா என் பேர்ல அத்தியாயத்தை இறக்கி வச்சிருக்கான், உங்க பேர்ல எல்லாம் சூறா இறக்கி வச்சிருக்கான். மூசா ஈசான்னு சொன்ன மாதிரி நம்ம பேர்ல முஸ்தபா, அகமது, காதர், அப்துல் காதர், ஆயிஷா பீவி அப்படியே சொல்ல போனால அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான், வேற யாரையோ சொல்லுவான். அதுக்குள்ள நீங்க இருப்பீங்க, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி? அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதை படிச்சு கண்டுபிடிக்க முடியாது. எடுத்தாச்சு, படிச்சாச்சு. ஆதம் நபி
இப்லீஸுடைய வரலாறு படிப்பீங்க. ஆரம்பத்தில் முதல் பாவம் எங்கிருந்து துவங்குகிறது? இப்லீஸிடமிருந்து துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது? அவனை பற்றி அவன் எடுத்த தவறான மதிப்பீட்டினால் துவங்குகிறது. அவனுடைய பிரச்சனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவனுக்கு பொறாமை வந்துருச்சு, அவனுக்கு பெருமை வந்துருச்சு, அவனை அல்லாஹ் அழிச்சிட்டான், அவனை தூக்கி சபிச்சிட்டான், ஊருக்குள்ள அனுப்பி விட்டான், அவனை தூக்கி பூமிக்கு தள்ளி விட்டுட்டான். அப்படித்தான் நம்ம பொதுவாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்லீஸுடைய பிரச்சனை யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் நல்ல பிள்ளையா தான் இருந்தான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இப்லீஸுக்கு பிரச்சனை. இது நம்முடைய பொது புரிதல். ஆனால் குர்ஆன் சொல்கிறது இல்லை இல்லை, இப்லீஸுக்கு தன்னை பற்றிய தவறான மதிப்பீடு தான் அங்க இருக்கிற முதல் பிரச்சனை. என்ன பிரச்சனை? காலான ஹைரும் மின்ஹு, ஏண்டா சஜிதா செய்யல அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என் கையால படைச்சனப்பா ஆதத்தை, அவருக்கு ஏன் சஜிதா செய்ய முடியாம உன்னை தடுத்தது எது? காலான ஹைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்லீஸுக்கு இப்லீஸை பற்றிய மதிப்பீடு. நான் யார்? நான் பெரிய ஆளுப்பா, நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சாமல அவனை. ஆனா உண்மையில அவன் பெரிய ஆளா? இல்ல, அவன் சின்ன ஆளு. அல்ல யார பெருசாக்குறான்? ஆதம் தான் பெருசா ஆளு, பெரிய ஆளு. வழக்கது கர்ரம்னா பலி ஆதம். ஆதம் மட்டும் இல்ல, ஆதமுடைய பிள்ளைங்க எல்லாரும் பெரிய ஆள். ஆனா இவன் அவனை பத்தியே தப்பா மதிப்பீடு பண்ணிட்டான், நம்ம தான் பெரிய ஆள் அப்படி. இப்ப நீங்க இங்க என்ன படிக்கணும்? ஓ இப்லீஸ் இப்படி செஞ்சா, அவன் அப்படி பண்ணனா, அந்த வரலாறு படிக்கணுமா? நான் என்னுடைய வாழ்வில் என்னை பற்றி நான் பெரியவன் என்று மதிப்பீடு கொண்டிருக்கிறேனா என்பதை கண்டடையணுமா? எங்கெல்லாம் நான் பெரிய ஆளு, நான் தான் பெருசு அப்படின்னு உணர்வு வருதோ, அப்ப நீங்க இப்லீஸின் பெயரிலே உங்களை பார்க்க வேண்டும். பேர் இப்லீஸ், குர்ஆன்ல இப்லீஸ்னு இருக்கும். அந்த பேரை பார்த்த உடனே ஓ அவனை பத்தி பேசுறான்னு போயிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க சிந்திச்சா என்னைய பத்தி தான் பேசுறான், எனக்கும் அப்படித்தானே வருது, நானும் அப்படித்தானே சிந்திக்கிறேன். நம்மை பற்றிய தப்பான மதிப்பீடுகள் தான் நம்முடைய வாழ்வை சீரழிய செய்கிறது. ஃபிரௌனை படிக்கிறீர்கள், ஃபிரௌனிடம் இருந்த பிரச்சனை என்ன? அவனை பற்றிய தப்பான மதிப்பீடு. காரூனை பற்றி படிக்கிறீர்கள், காரூனிடத்தில் இருந்த சிக்கல் என்ன? தன்னை பற்றிய தப்பா. அவன் தன்னை பத்தி நான் தான்ப்பா, என்னுடைய திறமை தான்ப்பா, அதனால தான் இவ்வளவு பெரிய அவசரத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஐயோ நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், நான் இல்லாட்டி முடியாது, நான் இல்லாட்டி இந்த தொழில் இல்லை, நான் இல்லாட்டி குடும்பம் இல்லை, அப்படி எல்லாம் சொன்ன ஆளு இல்லாம போனதுக்கு பிறகு என்னவெல்லாம் இல்லாம போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அவர் இல்லாட்டி அவ்வளவுதாயா அப்படின்னு இருப்போம், அவரை தூக்கி அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அதுக்கு பிறகு அவர் குடும்பம் இல்லையா, மனைவி மக்கள் சாப்பிடலையா, தொழில் ஓடலையா, நிறுவனங்கள் இயங்கலையா, ஆஷிஷல அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள இந்த திருச்சிக்குள்ள எத்தனை பேர் மூத்தா போயிருப்பாங்க? அதுல எத்தனை பேர் குடும்பத்துக்கு அச்சானியா இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் தொழிலுடைய முக்கியஸ்தர்களா இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் ஊர்ல முக்கியமான ஆட்களா இருந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் நீதிமன்றத்தில் முக்கியமான ஆளா இருந்திருப்பாங்க? அவர் என்ன மதிப்பீடு இருந்திருக்கும்? நம்ம இல்லாட்டி அவ்வளவுதான், லீவ் போடு, நான் ஒரு நாள் இல்லாட்டி அவ்வளவு முடிஞ்சதுப்பா, நான் இல்லாட்டி எதுவுமே நகராது, நீ மட்டும் கற்பனை பண்ணிக்கிட்டே இரு, உலகம் ஒரு செகண்ட் கூட நிற்காது, நீ இல்லாட்டி நீ இருக்கும்போது எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப பிரச்சனை இங்க நான் தான் இல்லை, நான் இல்லாட்டி உண்மை அப்படின்னு நினைக்கிறிய. காரூனை படிக்கிற பொழுது காரூன் அப்படி இருந்தான் என்று படிக்காத, காரூனுக்குள்ள நீ உன்னை பார், இப்ராஹிம் நபிக்குள்ள உன்னை பார். உன்னுடைய காரூன் எது? உன்னுடைய இப்ராஹிம் எது? உன்னுடைய ஈசா எது? உன்னுடைய மூசா எது? இவைகள் எல்லாம் குறியீடுகளாக பாருங்கள். வெறுமனே பார்ப்பதல்ல, படிப்பதல்ல, சிந்தித்து பாருங்க. அதான் முக்கியம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களை பத்தி சொல்லியிருக்கம்பா, உலகத்தில் மனுஷன் எத்தனை வகையோ அத்தனை வகையும் குர்ஆன்ல இருக்கு. மனிதனுடைய குணங்கள், மனிதனுடைய சிந்தனைகள், மனிதனுடைய அழுக்காறுகள், மனிதனுடைய மேன்மையான எண்ணங்கள், மொத்த மனுஷனை இதுல இருக்கிறத தாண்டி இப்படி ஒரு வித்தியாசமான மனுஷன்பா, இப்படி ஒருத்தனை பார்க்கவே இல்லப்பா நீங்க உலகத்தில் சொல்லவே முடியாது. யார வேணா கொண்டுவாங்க, இப்படி எல்லாம் கூட மனுஷன் இருப்பானப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. குர்ஆனை தோன்றுனா அப்படி ஒரு மனுஷனுக்கான முன்மாதிரி குர்ஆனில் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தானே இந்த வேதம் ஃபீ திக்ருக்கும் ஒன்னை பத்தி சொல்லியிருக்க, நல்லா சொல்றாங்க, அது அவனுக்கும் பொருந்தும்ல.
அப்படியானால் குர்ஆனிலே நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் குர்ஆனுக்குள் உங்களை நீங்கள் தேடுவது, குர்ஆனுக்குள் உங்களை நீங்கள் கண்டடைவது. குர்ஆனுக்குள் தொழுவது எப்படி என்கிற சட்டத்தை கண்டடைவது இரண்டாவது, ஜகாத் கொடுப்பது எப்படி என்கிற செய்திகளை கண்டடைவது இரண்டாவது, கடந்த கால மனிதர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வது இரண்டாவது. முதல்ல என்னப்பா, குர்ஆனுக்குள்ள உன்னை நீ கண்டுபிடி. நீ இருக்க உள்ள உன் பேர் இருக்காது, உன் ஊர் இருக்காது, உங்க அத்தாமாவுடைய லிஸ்ட் இருக்காது, உன் வயசு இருக்காது, ஆனா நீ இருப்ப. நீ இல்லாம குர்ஆன் இல்லை, நீ எங்க இருக்க நீ கண்டுபிடி. அதான் அல்லாஹ் சொன்னான், லக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், உங்களுக்கு நாம் ஒரு வேதத்தை வழங்கி இருக்கிறோம், ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களை பற்றி அதிலே கூறப்பட்டிருக்கிறது, அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? இன்னும் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம். எனவே குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து நம்மை கண்டடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான்.